பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் முதல் வீடியோல 1 முதல் 10 வயது உள்ள பிள்ளைகள் அறியாமை குறித்து பேசினேன். இந்த 2வது வீடியோல 11 வயது முதல் 20 வயது உள்ள பிள்ளைகளை பற்றி நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக. இந்த 11 வயசுல இருந்து 20 வயசு உள்ள பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளை நடத்துறது ரொம்ப டென்ஷனுங்க. ஆமா, இந்த 11க்கு மேல 12 வயசுக்கு 13 வயசு வர வரைக்கும் அப்படி இருப்பாங்க. அப்புறம் ஒரு டீன்ஸ்ன்ற ஒரு வயசு ஒன்று தொடங்கிடும். அதுக்கப்புறம் இந்த 11ல இருந்து 12 வரைக்கும் அவங்க பெரிய ஆளுங்களோட சேர விரும்புவாங்க, பெரிய பிள்ளைகளோட பழக விரும்புவாங்க. இந்த 10 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைகளோட பழக விரும்ப மாட்டாங்க. அதனால நான் இப்படி சொல்றேன், 11ல இருந்து 20 வயது உள்ள பிள்ளைகள் புதுமையை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள். முதலாவது 1 முதல் 10 வரை அறியாமை, 11 முதல் 20 வரை புதுமை. எதையாச்சும் புதுசா கத்துக்கணும், எதையாச்சும் புதுசா பண்ணணும். புதுசா ஒரு மண்ணுல வீடு கட்டுவாங்க, புதுசா ஒரு ஸ்தோத்திரம் எதையாச்சும் ஒன்று அவங்க ஒரு சின்னதா எதனா எலக்ட்ரிக்கல் எதனா செய்ய விரும்புவாங்க. ரொம்ப அழகா பொண்ணுங்க மேக்கப் பண்ணுவாங்க. பசங்க தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக எதையாச்சும் புதுசா செய்வாங்க. டான்ஸ் ஆடுவான், அவன் குட்டிக்காரன் நடிப்பான். இப்படி புதுமையானவைகளை செய்கிற ஒரு வயது அந்த 11 முதல் 20 வயது வரைக்கும். அந்த நேரத்தில் அவங்களுக்கு காதலிக்க விரும்புவாங்க. எந்த பொண்ணாச்சு தன்னை பாக்குதா இல்ல எந்த பையனாச்சு தன்னை பாக்குறாங்களா அப்படின்ற ஒரு காரியத்தை அவங்க விரும்புவாங்க. இந்த 11ல இருந்து 20 வயசு உள்ள பிள்ளைகளை மாத்திரம் நாம நேர்த்தியா வளர்த்துட்டோம்னு வைங்களேன், அவர்கள் சாதனையாளர்களாய் மாறி விடுவார்கள். இன்னைக்கு நிறைய தாய் தகப்பன் தோற்று போகிற இடம் எங்கன்னா இந்த 11 வயசுல இருந்து 20 வயசு உள்ள பிள்ளைகளை கையாளுவதில் உள்ள சிரமத்தை பார்த்து கைவிட்டு விடுகிறாங்க. நான் சொல்லுகிறேன், ஒரு ஊழியக்காரனாக 11 முதல் 20 வயது உள்ள பிள்ளைகளை நேர்த்தியாக வளர்த்தெடுக்க பிரயாசப்படுங்க. ஏன் தெரியுமா? அந்த நேரத்துல தாயும் தகப்பனும் பிள்ளைங்க கிட்ட கோபத்தை காண்பிக்க கூடாது. கோபம் வரும் அவங்க மேல, ஆனா காண்பிக்க கூடாது. இந்த 11ல இருந்து 20 வயசு உள்ள பிள்ளைகள் கொஞ்சம் திருப்பி பேச விரும்புவாங்க, தன்னுடைய காரியத்தை ப்ரூவ் பண்ண விரும்புவாங்க. நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணல, நான் செய்யல அப்படின்னு சொல்ல விரும்புவாங்க. அவர்களுக்கு நாம் எதை செய்ய வேண்டும்? வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டி கொள்ளுவாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. இந்த 11ல இருந்து 20 வயசு உள்ள பிள்ளைகளுக்கு தான் இந்த வசனம். அந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. அதிக நேரம் பேச வேண்டிய வயசு, உன் பிள்ளைகளோட நேரத்தை செலவழிக்க வேண்டிய வயசு அந்த வயசு. சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு 11 முதல் 20 வயசு உள்ள பிள்ளைகள் இருப்பார்களானால் சகோதரிகளே, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தயவு செய்து அவர்களோடு நீங்கள் அதிக நேரம் பேசுங்க. அவங்க கிட்ட பேசி அவங்க மனசுல இருக்கிறத வாங்கினாதான் அவங்க மனசுல இருக்கிறத நீங்க வெளியே சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய சர்ச்சில் ஒரு பாப்பா கிட்ட கேட்டேன். அவளுக்கு ஒரு 18, 19 வயசு இருக்கும். அவகிட்ட கேட்டேன், என்ன பிள்ளை, ஏதாச்சும் லவ் பண்றியா அப்படின்னு கேட்டேன். அவ ரொம்ப க்ளோஸா என்கிட்ட சொன்னான், ஆமா அங்கிள், இப்பதான் ஒரு பையன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான்னு சொன்னான். உடனே நான் சொன்னா சரியான்னு கேட்டேன். தப்புதான் அங்கிள், சாரி, நான் மாத்திக்கிறேன். அப்புறம் திரும்ப ஒரு நாள் கேட்டேன், எப்படி என்கிட்ட சொல்லிட்டேன்? இல்லை அங்கிள், நீங்க என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுறீங்கல்ல, அதனாலதான் நான் சொன்னேன். ஏன்னா இந்த பிள்ளைகளை புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம்.
அவங்க இந்த புதுமைகளை யார்கிட்டயாச்சும் பேச விரும்பணும். அது ஒரு புதுமையான வயசு, புதுசா எதையாச்சும் செய்யற வயசு அது. அவங்க செய்யறத சரி தப்புன்னு சொல்றதுக்கு ஆள் வேணும். தப்புன்னு சொல்றது அவங்க டக்குன்னு விரும்ப மாட்டாங்க. அந்த தப்பையே அது செய்யறது தப்பு தான் அப்படின்னு சரியா அவங்க வயசுக்கு ஏற்றாற் போல சொல்லிக் கொடுக்கணும். புதுமைகளை கற்றுக்கொள்ளுகிற ஒரு வயது. ஆமென். எனவே ஆண்டு சொல்றாரு, நீ தயவு செய்து அவங்களோட அதிக நேரம் பேசு, போதித்து. அவங்களோட உட்கார்ந்து இருக்கும் போது, நீ உன் வீட்டிலே உட்கார்ந்து இருக்கும் போது உங்க பேசுறது மட்டும் இல்ல, அவங்களோட உட்காருங்க, அவங்க செய்யறத ரசிச்சு பேசுங்க. ஒரு ட்ரெஸ் சூப்பரா இருக்குன்னு சொல்லுங்க, அவங்க நடக்கிற ஸ்டைல் சூப்பரா இருக்குன்னு சொல்லுங்க. அவங்க உட்காருங்க, அவங்கள ரசிங்க உட்கார்ந்து. வழியிலே நடக்கிற போது, போகும்போது ஒரு அப்பா மகனை போல, அம்மா மகளை போல ஒரு ஃப்ரெண்ட்லியா நடந்து போங்க. அவங்களோட நடக்கிற போது, படுத்து கொள்ளுகிற போது அவங்களோட ரொம்ப பாசமா, சின்ன வயசுல இருந்த மாதிரி எங்க அப்பா கொஞ்சணும்னு விரும்புவாங்க, ஆனா அவங்களுக்கு கொஞ்சம் வயசு இருக்காது, மீறி இருப்பாங்க. அந்த நேரத்துல உங்க பாசத்தை காமிங்க. எழுந்திருக்கிற போது அவைகளை கருத்தா பேசுங்க. இந்த மாதிரி நடக்கும் போது, உட்காரும் போது, எழுந்திருக்கும் போது, படுக்கும் போதெல்லாம் அந்த பிள்ளைகளோடு நீங்க உங்க வாழ்க்கைய, தேவனுடைய வசனத்தை, உங்க குடும்ப சூழ்நிலைய, எதிர்காலத்தை குறிச்சு மெதுவா பேச 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 பச்சை மரத்தில் ஆணி அடிக்கப்பட்ட, ஆமேன் ஸ்தோத்திரம், ஆணியை போல நாம் பேசுற வார்த்தைகள் ஆழமா பதியும். நீங்க படுகிற கஷ்டங்களை அவங்க கிட்ட சொல்லுங்க, உங்க வேலையை அவங்க கிட்ட சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க, ஜபத்தை சொல்லுங்க. மெதுவா அவங்களோட பேச பேச பசுமரத்தில் அடிக்கப்பட்ட ஆணியை போல உங்களுக்குள் இருக்கிற தாகம், பாரம் எல்லாம் உங்களுக்குள்ள ஆணித்தரமா இறங்கிடும். வேற ஐடியாவே வராது அவங்களுக்கு. ஏன்னா நீங்க என்ன சொன்னாலும் பாசமா சொன்ன கேட்கிற வயசு. கொஞ்சம் அதிகாரம் பண்ணீங்கன்னா நோ அட்வைஸ் அப்படின்ட்டு போயிடுவாங்க, எனக்கு தெரியும் போ அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால தெய்வ பிள்ளைகளே, கருத்தா பேசுங்க பிள்ளைங்க கிட்ட. கண்டிப்பை விட கருத்து அவசியம், கோபத்தை விட கருத்து அவசியம். ஸ்தோத்திரம். நான் முறைச்சா சரியாயிடும் என் பிள்ளை, நான் முறைச்சா சரியாயிடுவான் அவன், அப்படி இல்லை. கருத்தா பேசுங்க. அது ரொம்ப முக்கியமான வயசு. புதுசா எதையாச்சும் செய்யணும்னு நினைக்கிற வயசு, புதிய உறவுகளை தேடுகிற வயசு, புதிய சதாப்தங்களை தொடங்குற வயசு அது. அதனால ரொம்ப உஷாரா இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, அவர்களின் கையின் மேல் அடையாளங்களாக கட்டி கொள்வாயாக, அவர்களின் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாயிருக்க கடவது. ஆமென். இந்த கையில என்னமோ போடுறாங்க, காப்பான், வளையலாம், வாச்சான், எதேதோ போடுறாங்க. அதற்கு அடையாளமாக வசனங்கிற வார்த்தைய அவர்கள் கைகளை இறுக பிடிக்கிறவர்களாக அவங்கள பக்குவப்படுத்துங்க. அப்போ அது ரொம்ப அவங்க வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அது இளமை, இளமை அல்ல, புதுமை, புதுமையான வயசு. அது புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும், புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும். யாரோ உங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துட கூடாது, நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. ஏமா நம்புறீங்களா? செய்வீங்களா? அறியாமை இந்த 2வது வீடியோல புதுமை. 11 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைகள் புதுமையானவர்கள். அவர்களோட அதிக நேரம் செலவழிங்க, அதிகமா பேசுங்க. God bless you. Amen.